வணக்கம். பிஜிடிஆர்பி ஹிஸ்டரி, அதாவது வரலாறு டெஸ்ட் சீரியஸ் அப்படின்றத நம்ம இங்க காணலாம். பன்முக தேர்வு வினாக்கள் MCQ. முதல் கேள்வி, பண்டைய இந்தியா எனப்படுவது எந்த காலம் வரை காணப்படுகிறது? இதுக்கு பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிபி 1206 வரை. இது 1206 என்பது எதை குறிக்கும்னு பார்த்தீங்கன்னா, முகமது கோரி இறந்த ஆண்டு மற்றும் அவருடைய அடிமையான குத்புதீன் ஐபக் டெல்லி சுல்தானாக பதவியேற்கிறார். அவர் ஆட்சி வர அந்த ஆண்டு வரைக்கும் பண்டைய கால இந்தியா என்று அழைக்கப்படுகிறது. அதே நேரத்தில் இதையும் குறிப்பாக பிரிக்கிறாங்க. இந்த 647 இது என்ன ஆண்டு முக்கியமா பார்த்தீங்கன்னா, 647 என்பது இந்த ஹர்ஷவர்தனர் இறக்குறாரு. அதுக்கப்புறம் 1206 வரைக்குமே ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு நிலை தான் போகுது. அது முற்கால இடைக்கால இந்தியா என்றும் இந்த இடைப்பட்ட காலம் அழைக்கப்படுகிறது. அதையும் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். ஹர்ஷ இறந்த ஆண்டு மிக முக்கியமானது. அதே நேரத்தில் கிபி 712 அரேபியர்கள் சிந்துவின் மீது படையெடுத்த ஆண்டு. இந்த ஆண்டையும் குறிச்சு வச்சுக்கணும். அடுத்து இரண்டாவது கேள்வி, இடைக்கால இந்தியா என்பது எந்த ஆண்டுகளுக்கு இடையில் உள்ளது? எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா, அது எப்பொழுதுமே இந்த 1206 தான் ஸ்டார்ட் ஆகும். குத்புதீன் ஐபக் டெல்லி சுல்தானாக பதவியேற்ற இந்த ஆண்டு 1206 இது முடிகிறது தான் சில சந்தேகங்கள் இருக்கிறது. 1764 பக்சார் போர்ல இருந்து ஆரம்பிச்சதா சொல்லுவாங்க. ஒரு சில வரலாற்று ஆசிரியர்கள் 1707 அவுரங்கசீப் இறந்த வருஷத்தையும் கால்குலேட் பண்றாங்க. ஸோ இதற்கான பதில் 1206 இருந்து 1707 அல்லது 1764. இதை இதற்கு இடைப்பட்ட காலம் தான் இடைக்கால இந்தியா என்று அழைக்கப்படுகிறது. இதை நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். அடுத்து மூன்றாவது கேள்வி, சமகால இந்தியா அதாவது கண்டெம்பரரி இந்தியா. இது வேற. இந்த கண்டெம்பரரி சமகால இந்தியா என்பது கண்டெம்பரரி ஹிஸ்டரி. இது எப்பொழுது தொடங்கியது? எப்படின்னா, இந்திய சுதந்திரத்திலிருந்து தான் இந்த சமகால இந்திய வரலாறு என்பது தொடங்கியது. அதே நேரத்தில் நவீன கால இந்திய வரலாறு என்பது எப்பத்துல இருந்துன்னா, அதாவது குறிப்பா 1764 அந்த பக்சார் போர்ல இருந்து, அப்படி இல்லைன்னா 1773 இந்த வாரன் ஹேஸ்டிங்ஸ் பதவியேற்கிறதுல இருந்து நவீன கால இந்தியா வரலாறு என்பது தோன்றுகிறது. அடுத்து நான்காவது கேள்வி, காந்தார கலையின் சிறப்பு என்ன? என்ன இந்த காந்தார கலை என்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்திய சிற்பக்கலையும் கிரேக்க சிற்பக்கலையும் இணைந்து உருவான கலை தான் காந்தார கலை. இந்த காந்தார கலையின் சிறப்பு என்ன அப்படின்னு பார்க்கும்போது, மனித உடல் அழகிற்கு முக்கியத்துவம் தந்தது. எடுத்துக்காட்டாக இந்த காந்தார கலையின் மூலமாக நிறைய புத்த சிலைகள் அந்த உருவ அமைப்புல நல்லா அழகாக வடிவமைத்தார்கள் புத்த சிலையை. அப்ப காந்தார கலை என்பது இந்தியர்களும் கிரேக்கர்களும் இணைந்து உருவான கலைக்கு பேர் தான் காந்தார கலை. அது அதோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, மனித உடல் அழகிற்கு முக்கியத்துவம் தந்தது. அடுத்த ஐந்தாவது கேள்வி, பௌத்தர்களின் நிரந்தர ஓவிய கலையின் உதாரணம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, அஜந்தா குகை ஓவியங்கள். இது மகாராஷ்டிரா மாநிலத்துல அமைந்திருக்கிறது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, புத்தருடைய முற்பிறவியை பற்றி கூறும் இந்த புத்த ஜாதக கதைகள், அந்த ஓவியங்கள்லாம் அந்த கதைகள்ல இருக்கிறதெல்லாம் ஓவியங்களாக இந்த அஜந்தா குகைகள்ல வரைஞ்சி வச்சிருக்கிறாங்க. அதான் புத்தருடைய ஓவிய கலையின் ஒரு முக்கியமான இடமாக அஜந்தா கருதப்படுகிறது. அடுத்து ஆறாவது கேள்வி, ஆரியபட்டரின் முக்கிய நூல் எது? இந்த ஆரியபட்டருடைய முக்கியமான நூல் எது அப்படின்னு கேட்கிறாங்க. முக்கியமான நூல் என்ன பார்த்தீங்கன்னா, ஆரியபாட்டியம். ஆரியபட்டர் எழுதிய நூல் ஆரியபாட்டியம். இது கணிதம் மற்றும் வானவியல் பற்றி கூறுகிறது. அவர் மேலும் ஒரு நூலை எழுதியிருக்கிறாரு, சூரிய சித்தாந்தம் என்ற நூலையும் எழுதியிருக்கிறாரு. பண்டைய கால அறிவியல் நூல்ல மிக மிக முக்கியமான நூல் ஆரியபட்டரின் ஆரியபாட்டியம். இந்த ஆரியபட்டா அவருடைய பேர்ல தான் இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் பேர் வச்சிருக்கிறாங்க. அடுத்து ஏழாவது கேள்வி, ஆரியபாட்டியம் எழுதப்பட்ட காலம் என்ன? எந்த காலத்துல இதை எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா,
கிபி 499. கிபி 499 இந்த காலம்லாம் வந்து யாருதுன்னு பார்த்தீங்கன்னா 240 இருந்து கிட்டத்தட்ட 400க்கு மேல இந்த 500 வரைக்கும் யார் ஆட்சி செய்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா குப்தர்கள் காலம். யார் ஆட்சி செய்றாங்கன்னா குப்தர்கள் காலம். அப்போ ஆரியபாட்டியம் வந்து ஆரியபட்டர் யார் காலத்துல எழுதினான்னு பார்த்தீங்கன்னா குப்தர்களின் காலம். குப்தர்களின் காலம் இந்திய வரலாற்றில் பொற்காலம் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து 8வது கேள்வி, விருத்த வாக் பட்டா. இந்த விருத்த வாக் பட்டா என்பவர் எந்த துறையில் சிறந்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து மருத்துவ துறையில் சிறந்தவர். வாக் பட்டர் இவர் வந்து அஷ்டாங்க சம்பிருதா என்ற நூலை வந்து எழுதியிருக்கிறாரு வாக் பட்டர். அடுத்து 9வது கேள்வி, அஷ்டாங்க சம்ஹிருதா என்னும் நூல் யாருடையது? இந்த நூலை எழுதினவர் யாரு அப்படின்னு கேட்கிறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா விருத்த வாக் பட்டர் என்பவர் தான் வந்து இந்த அஷ்டாங்க சம்ஹிருதம் அப்படின்ற நூல் வந்து எழுதியிருக்கிறாரு. விருத்த வாக் பட்டர். அடுத்த 10வது கேள்வி, ரோமக சித்தாந்தம் எதனை சொல்லுகிறது? இந்த ரோமக சித்தாந்தா என்ற நூல் வந்து எதை சொல்லுகிறது? இது மொத்தம் 5 சித்தாந்தங்கள் காணப்படுகிறது. இது வந்து எதை பற்றி சொல்லுகிறதுனா வானியல் முறைகளை பற்றி இந்த ரோமக சித்தாந்தா என்ற நூல் வந்து கூறுகிறது. அடுத்து 11வது கேள்வி, ஹேமச்சந்திரர் என்ன மன்னரின் முதலமைச்சராக இருந்தார்? ஹேமச்சந்திரர் அப்படின்றவர் எந்த மன்னருடைய முதலமைச்சராக இருந்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து குமாரபாலர் இவருடைய முதலமைச்சர் தான் இருந்தாரு. இவர் வந்து குமாரபால சரிதம் என்ற நூலை வந்து எழுதியிருப்பாரு ஹேமச்சந்திரர். அடுத்து 12வது கேள்வி, ஹேமச்சந்திரர் எழுதிய நூல் எது? எந்த நூலை எழுதியிருக்கிறார் ஹேமச்சந்திரர் என்பவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா குமாரபால சரிதம். இந்த நூலை எழுதினவர் தான் வந்து ஹேமச்சந்திரர். குமாரபால சரிதம். அடுத்து 13வது கேள்வி, பழங்காலத்தை கணிக்க. இந்த பழங்காலத்தை கணிக்க எந்த முறை பயன்படுகிறது? இதுல எந்த முறை பயன்படுகிறது? ரேடியோ கார்பன் முறை. இந்த ரேடியோ கார்பன் 14 என்ற ஐசோடோப்பை பயன்படுத்தி பழங்கால பொருட்களின் அந்த வயதினை வந்து துல்லியமாக கணக்கிட முடியும். ரேடியோ கார்பன் 14 முறை. அடுத்து 14வது கேள்வி, பிம்பேட்கா எதற்காக பிரசித்தி பெற்றது? இந்த பிம்பேட்கா என்பது எதற்காக பிரசித்தி பெற்றதுன்னா இந்த குகை ஓவியங்கள், வண்ண குகை ஓவியங்கள், சிவப்பு மற்றும் பச்சை நிற வண்ணங்கள்ல இது போன்ற பழைய கற்கால ஓவியம் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் தான் இந்த பிம்பேட்கா. மத்திய பிரதேசம் இந்த மாநிலங்கள்ல காணப்படுகிறது. அடுத்து 15வது கேள்வி, இந்தியாவில் பழங்கால மனித இனத்தின் பெயர் என்ன? இந்தியாவில் பழங்கால மனித இனத்தின் பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீக்ரிட்டோ. இந்த நீக்ரோ அப்படின்னால நீக்ரிட்டோ இவங்க தான் வந்து பழங்கால மனித இனத்தின் பெயராக கருதப்படுகிறது. 16வது கேள்வி, பாடாலிபுத்திரத்தில் எந்த ஆறுகள் இணைகின்றன? பாடாலிபுத்திரம் எந்த ஆறு இணைகிறதுல இந்த நகரம் உருவாகுது? அதனால கங்கை ஆறும் சோன் ஆறும் இணைகிற இடத்துலதான் வந்து இந்த பாடாலிபுத்திரம், அதாவது தற்கால பாட்னா என்று அழைக்கப்படும் பாடாலிபுத்திர நகரம் உருவானது. அடுத்து 17வது கேள்வி, டெல்லி எந்த ஆற்றின் மேற்கில் உள்ளது? எந்த ஆற்றில் அமைந்துள்ளது டெல்லி அப்படின்னு பாத்தீங்கன்னா யமுனை ஆற்றங்கரையில் அமைந்துள்ளது. 18வது கேள்வி, இந்தியா மற்றும் ரோம் வணிகத்திற்கு பயன்படுத்தப்பட்ட கணவாய் எது? எந்த கணவாய் வந்து பயன்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா பாலக்காட்டு கணவாய். இந்தியா மற்றும் ரோம் வணிகத்திற்கு பயன்படுத்தப்பட்ட கணவாய் எதுன்னு பாத்தீங்கன்னா கீழ்கண்டவற்றில பாலக்காட்டு கணவாய். அடுத்து 19வது கேள்வி, மகத பேரரசு தோன்றிய பகுதி எது? எதுன்னு பாத்தீங்கன்னா கங்கை சமவெளி. இங்கதான் வந்து மகத பேரரசு தோன்றியது. மகத பேரரசின் தலைநகரம் தான் வந்து பாடாலிபுத்திரம். பாடாலிபுத்திரம் கங்கையாறு மற்றும் சோனார் இணையும் பகுதிகளில் காணப்படுகிறது. 16 மகாஜனபதங்கள்ல வலிமையானது மகதம். அதையும் நம்ம குறிச்சு வச்சுக்கணும். மகத பேரரசு வலிமையானது. 16 மகாஜனபதங்கள்லயும் வலிமையானது இந்த மகத பேரரசு.
அடுத்து 20வது கேள்வி. கிருஷ்ணா, கோதாவரி பாயும் இடங்களில் எந்த அரசுகள் தோன்றின? இங்க என்ன அரசுகள் தோன்றின? இந்த விஜயநகரம் மற்றும் பாமனி அரசுகள். இந்த தோவாப் என்ற பகுதிகள்ல தான் வந்து அடிக்கடி சண்டை நடக்கும். விஜயநகருக்கும் பாமனி அரசுக்கும். விஜயநகர் பேரரசு 1336ல இந்த துங்கபத்ரா ஆற்றங்கரையில தோன்றுகிறது. அதே நேரத்துல பாமனி அரசு 1347ல தோன்றுகிறது. அடுத்து 21வது கேள்வி. காவிரி, வைகை ஆகிய நதிகள் பாயும் இடம் எந்த மன்னர்களின் ஆட்சி பகுதியாக இருந்தது? எந்த மன்னர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காவிரி என்பது சோழர்கள், தஞ்சாவூர் பகுதி. வைகை என்பது பாண்டியர், மதுரை பகுதி. இந்த இடங்கள் இந்த மன்னர்களின் ஆட்சி பகுதியாக இருந்தது. அடுத்து 22வது கேள்வி. பல்லவ மன்னர்கள் இந்திய கலை வளர்ச்சியில் எங்கு சிறந்த பங்கு வகித்தனர்? எந்த இடத்துல சிறந்த பங்கு வகித்தனர்? தென்னிந்தியா. குறிப்பா இந்த தொண்டை மண்டலம் என்று அழைக்கப்படும் இந்த பகுதி, காஞ்சிபுரம் தான் அவர்களுடைய தலைநகரம். அதே நேரத்துல துறைமுக பகுதி மாமல்லபுரம், அங்கதான் வந்து நிறைய சிற்பங்களை, அந்த கட்டிடக்கலைகளையும் கட்டியிருக்கிறாங்க. குடைவரை கோயில் முதல் கட்டுமான கோயில்கள் வரை. அதனால மகாபலிபுரம் மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது. அடுத்து 23வது கேள்வி. இந்தியாவின் கடற்கரையின் நீளம் என்ன? இந்தியாவின் கடற்கரையின் நீளம் என்னன்னு பாத்தீங்கன்னா 7516.6 கிலோமீட்டர். குறிப்பா கடற்கரை இந்த சைடு வந்து மேற்கு கடற்கரை, இந்த சைடு வந்து சோழமண்டல கடற்கரை. சோழர்கள் வந்து சிறப்பாக இருந்தாங்க வங்காள விரிகுடா. அதனால சோழர்களின் ஏரி என்ற மற்றொரு பெயரும், பட்ட பெயரும் வங்காள விரிகுடாவிற்கு காணப்படுகிறது. அடுத்து 24வது கேள்வி. ஹேமச்சந்திரர், அதாவது குமாரபால சரிதம் என்ற நூலை எழுதிய ஹேமச்சந்திரர் எந்த மதத்தை சார்ந்தவர்? ஏன்னா சமண மதத்தை சார்ந்தவராக கருதப்படுகிறார். யாரு? ஹேமச்சந்திரர். அடுத்து 25வது கேள்வி. வேதங்களில் முதன்மையானது எது? வேதங்கள்ல 4 வேதங்கள்ல முதன்மையானது எது? எதுன்னு பாத்தீங்கன்னா ரிக்வேதம். மொத்தம் 4 வேதங்கள். ரிக்வேதம் முன்வேத காலத்துல எழுதினது, யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம். இதெல்லாம் வந்து பிற்கால வரலாற்றை தெரிவிக்கின்றன. இந்த வேதங்களுக்கான விளக்க உரைதான் வந்து பிராமணங்கள். அடுத்து 26வது கேள்வி. பண்டைய இலக்கியங்களுள் மிகவும் தொன்மையானது எது? மிகவும் பழமையானது அல்லது தொன்மையானது எது பண்டைய இலக்கியங்கள்ல? எதுன்னு பாத்தீங்கன்னா ரிக்வேதம். இதுதான் வந்து மிகவும் பழமையானது. அடுத்து 27வது கேள்வி. 10 பேரரசர்களின் போரை பற்றி குறிப்பிடும் அல்லது கூறும் வேதம் எது? இந்த 10 போர்களின் அரசர். இந்த 10 போர்களின் அரசருடைய இன்னொரு பேர் வந்து தசரஞ்சன போர் என்று அழைக்கப்படுகிறது. இது ராவி நதிக்கரையில் அழைக்கப்பட்டது. இந்த போரை வந்து நம்ம மிக முக்கியமாக குறிப்பிடுத்தணும். இந்திய வரலாற்றுல நடந்த முதல் போராக பதிவு செய்யப்படுகிறது. இது என்ன போர்? தசரஞ்சன போர். இத வந்து இந்த போரை பற்றி குறிப்பிடும் வேதம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா முன்வேத காலமான ரிக்வேத காலம். இதுதான் வந்து குறிப்பிடுகிறது இந்த 10 போர்களின் அரசன். 10 பேரரசர்களின் போர். 10 பேரரசர்களின் போரை பற்றி குறிப்பிடும் நூல் வந்து ரிக்வேதம். அடுத்து 28வது கேள்வி. ரிக்வேதத்தில் எத்தனை மண்டலங்கள் உள்ளன? எத்தனை மண்டலங்கள் உள்ளன ரிக்வேதத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 மண்டலங்கள் உள்ளன. 1028 பாடல்கள் உள்ளன. அடுத்து 29வது கேள்வி. ரிக்வேதத்தில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை எவ்வளவு? இந்த ரிக்வேதத்தில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை எவ்வளவுனா 1028 பாடல்கள் உள்ளன ரிக்வேதத்துல. அடுத்து 30வது கேள்வி. புருஷ சுக்தம் இடம்பெற்றுள்ள மண்டலம் எது? இந்த புருஷ சுக்தம் அப்படின்ற மண்டலம் இடம்பெற்றுள்ளது எது? எதுனா 10வது மண்டலம். இதை வந்து பிற்கால இணைப்பு என்று குறிப்பிடுறாங்க. இந்த புருஷ சுத்தத்துலதான் வந்து இந்த வர்ணாசிரம முறைகள் எல்லாம் வந்து குறிப்பிடப்பட்டுள்ளது. இது பிற்காலத்துல இணைத்ததாகவும் கூறுவார். மொத்தம் ரிக்வேதத்துல 10 மண்டலங்கள் காணப்படுகிறது. அது கடைசி மண்டலம் இந்த புருஷ சுத்தம். 31வது கேள்வி. இசைக்கலையை சேர்ந்த வேதம் எது? இந்தியாவின் அந்த இசை இதை பற்றி குறிப்பிடும் இந்த வேதம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சாம வேதம். மொத்தம் 4 வேதம் இருக்குது. அதுல வந்து இசை பற்றி குறிப்பிடும் வேதம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா அது வந்து சாம வேதம். அடுத்த 32வது கேள்வி. மாயம்.
பில்லி சூனியம் பற்றி கூறும் வேதம் எது? இத பற்றி கூறும் வேதம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, அதர்வண வேதம். இதுதான் வந்து மாய வித்தைகள், பில்லி சூனியம் இத பற்றி குறிப்பிடும் வேதம் வந்து அதர்வண வேதம். அடுத்த 33வது கேள்வி. உபநிடதங்கள் கொண்டிருக்கும் சிறப்பம்சம் எது? எதுன்னு பார்த்தீங்கன்னா, தத்துவம். வேதாந்த தத்துவத்தின் வேரே வந்து இந்த உபநிடதங்கள். இந்த உபநிடதங்கள்ல என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, தத்துவங்கள் அடங்கி இருக்கிறது. அடுத்த 34வது கேள்வி. உபனிஷத் என்ற வார்த்தையின் பொருள் என்ன? இந்த உபனிஷத் என்பதன் பொருள் என்னன்னா, அருகில் உட்காரு அல்லது அருகில் அமர் என்று பொருள். உபனிஷத் என்ற பொருள் வார்த்தை என்ற பொருளின் பொருள். உபனிஷத் என்ற வார்த்தையின் பொருள். அருகில் அமர். அடுத்த 35வது கேள்வி. வேதங்களுக்கு விளக்கம் அளிக்கும் இலக்கியம் எவை? இந்த வேதங்களுக்கு விளக்கம் அளிக்கும் இலக்கியங்கள் எவை? எதுன்னு பார்த்தீங்கன்னா, பிராமணங்கள். இந்த வேதங்களுக்கு விளக்கம் கூறுபவை எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிராமணங்கள். இந்த ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வணம் இதற்கெல்லாம் வந்து ஒரு விளக்க உரை எதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த பிராமணங்கள் தான். அடுத்து 36வது கேள்வி. புராணங்களின் எண்ணிக்கை எவ்வளவு? இந்த புராணங்களின் எண்ணிக்கை எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 18. புராணங்களின் எண்ணிக்கை 18. அடுத்தது 37வது கேள்வி. வரலாற்று தகவல்களை வழங்கும் புராணங்கள் எந்த பிரிவை சார்ந்தது? அதே நேரத்துல இந்த 11ஆம் வகுப்பு புத்தகத்துல இந்த புராணங்களை வந்து நம்ப முடியாத சான்றுகள் அப்படின்ட்டு குறிப்பிட்டிருப்பாங்க. புராணங்களும் கதைகளும். அதே நேரத்துல வரலாற்று தகவல்களை வந்து ஒரு சில புராணங்கள் வழங்குகின்றன. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வம்ச சரிதம் என்று அழைக்கப்படுகின்றன. வரலாற்று தகவல்களை வழங்கும் புராணங்கள் எந்த பிரிவை சேர்ந்தவை? வம்ச சரிதம். 38வது கேள்வி. பண்டைய தொல்கதைகள் என்ன என்று அழைக்கப்படுகின்றன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து புராணங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. 18 புராணங்கள். அடுத்த 39வது கேள்வி. புராணங்களில் காணப்படும் அம்சம் அல்லாதது. 39. புராணங்களில் காணப்படும் அம்சங்கள் அல்லாதது எது? எந்த அம்சம் வந்து புராணங்கள்ல காணப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவீன அறிவியல் என்பது காணப்படவில்லை.